Hi friends, welcome to Steve Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல weight loss தான் பார்க்க போறோம். weight lossக்கான டே ஃபுல்லா வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத பார்க்கலாம். நைட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரகத்தை ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த ஜீரகத்தை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பட்டை இது மூணும் பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சிடலாம். அது கொதிக்கிற கேப்பில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுறேன். நேற்று வெயிட்டை விட இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. நேற்று வந்து 62 என்னுடைய வெயிட்டு. 400 கிராம் அதாவது வந்து ஒரே நாளில் 400 கிராம் கம்மியாகுதுன்னா அப்படி தான் அது வந்து 1/2 கேஜி 1 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகி காட்டும், டவுன் ஆகி காட்டும். பட் ப்ராப்பராக நம்ம டயட்டில் இருக்கும்போது கரெக்டான நமக்கு வெயிட் லாஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். கொதித்து நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். இவ்வளோ பெரிய கிளாஸ் அதாவது 200 இருக்கும். இது 200 ml 200 ml வந்து நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டே வந்து மார்னிங் அதை எடுத்துக்கிறேன். எம்டி ஸ்டொமக்கில் வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இது பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஊற வைக்கல அப்படின்னா அதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து அவிச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ராகி தோசை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிரேவி, அப்புறம் அந்த சுண்டல், ஒரு ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம், இது எல்லாம் தான் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து கேஃபில் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் குடித்தேன். ஒரு நாளைக்கு லெமன் ஜூஸ், ஒரு நாளைக்கு மோர், இப்படி தான் நான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மஞ்சள் பூசணி நிறைய பேருக்கு தெரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் அப்படிங்கிறதால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறேன். அவர் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டார் அப்படிங்கிற லஞ்ச் அவருக்கு கொடுத்தேன் ஆப்பில் இன்றைக்கி. அதனால் எனக்கு மட்டும் பண்ணுறதால நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். எண்ணெய் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் மட்டும் போட்டுட்டேன். இது கூட வந்து மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் நான். இது கூட வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து மசாலா மட்டும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சு அது வேகட்டும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதனால் அது கூட இது காரமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். தயிர் சாதம் பாருங்க, நான் வந்து தயிர் சாதம் எப்போவுமே இப்போலாம் தாளிக்கிறதே கிடையாது. பசங்க இருந்தால் தாளித்து கொடுப்பேன். எனக்கு மட்டும்ங்கிறதால வந்து எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி தயிர் சாதம் வந்து எடுத்துக்கிறது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி மசாலா மட்டுமே. அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெள்ளரிக்காய் இது கூட இன்றைக்கி வந்து வேறு எதுவும் நான் சேர்த்துக்கல. இது மட்டும்தான் லஞ்சுக்கு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை அவிச்சிட்டேன். இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை அவிச்சு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு கப்பு, அவருக்கு நைட்டுக்கு வந்து ஒரு கப் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டு போயிட்டு நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, ஏன்னா டே ஃபுல்லாகவே இருந்து நான் முட்டை எடுத்துக்கல, அதனால் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் வந்து சன்னா கிரேவி, ஒரு சப்பாத்தி, இது கூட வந்து ஒரு பச்சை வாழைப்பழம். அது மட்டும்தான் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து எனக்கு டின்னரு. நான் ஆக்சுவலாக வந்து இப்போலாம் ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சைடிஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறதால நான் மெயினாக ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா முட்டைலாம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அதனால் அவர் பார்த்திங்கன்னா வந்து தயிர் சாதம் கூட அது நல்லாயிருக்குன்னு சொன்னதாலே அவரும் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்குமே 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருந்தேன். சுண்டல், அதுக்கப்புறம் வந்து கிரேவி, இது எல்லாமே போட்டு அவரும் சாப்பிட்டாரு. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நான் ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், திரிப்பெல்லாம் வந்து நான் குடிச்சிட்டு தான் தூங்குறேன் அப்படின்ட்டு. இது எதுக்காக அப்படின்ட்டு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கோங்க, ரொம்ப சரியாயிடும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது வந்து ரெகுலராக இதை எடுத்துக்கிறதால அது இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸும் நடக்கும், அந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டினியூவாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. டே ஃபுல்லாக வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தான் அப்படின்றத வந்து நான் எல்லா வீடியோலுமே சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டயட் மட்டும் போதுமா, வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே ஃபேட்டாக இருக்கிற அந்த உடம்பை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற டயட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகலாம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல்.
பட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இருக்கிற ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஏன்னா வந்து பல வருஷமாக நமக்கு வந்து உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டை வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் குறைக்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து இந்த அளவுக்கு கலோரிஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. லேடிஸ்க்கு இவ்வளோ, ஜென்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி நம்ம எடுத்துக்கும் போது அது எல்லாமே ஃபேட்டாக தான் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் வந்து பார்த்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து மார்னிங்கோ இல்லைனா ஈவினிங்கோ ஏதாவது ஒரு வேளை நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இடம் இல்லை, எனக்கு வாக்கிங் போக இடம் இல்லை அப்படின்றவங்க ஜஸ்ட்டு மாடி மேலே கூட போங்க, இல்லையா ஹாலில் கூட இப்படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 8 மாதிரி போட்டு அந்த மாதிரியும் நடங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து நமக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு காரணமே இல்லை. கண்டிப்பாக நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் இது வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து எதுக்காகன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து நீ படிக்கிறியா, ஃபஸ்ட் ரேங்க் நீ வரியா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும் பார்த்தியா, அதே மாதிரி தான் அந்த போட்டி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், பொறாமையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியான போட்டியாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து நான் சொல்கிறேன், நீ சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுறியா, நான் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றத அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறது, அவங்க சாப்பிட்றத உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஐயோ அவள் குறைச்சிடுவா அப்போ நம்ம எப்படி குறைக்காமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வரும். நம்ம வந்து ரொம்ப அளவு கம்மியாக சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், ரெகுலராக கண்டினியூவாக வந்து எல்லாமே செய்வோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசித்து பிளான் பண்ணுங்கள். இப்போ நானுமே வந்து இவரை கூப்பிட்டே இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரர், வாங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், டயட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் நேரம் இல்லைன்னு சொல்லிடுவார். நேரம் இல்லைன்றது ஒரு வந்து காரணமாக தான் இருக்குமே தவிர ஆக்சுவலாக நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன். அவருக்கு அந்த எண்ணம் இன்னும் வரல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் வந்து ஓவர் வெயிட் கிடையாது, பட் தொப்பை இருக்கும் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் தான் குறைக்க முடியும். அதனால் கூப்பிடுவேன். பட் எனக்கு இங்கே வந்து யாரும் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக அமையலை. அப்படி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் முதல்ல பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.